أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. சூரா அல் இம்ரான் வேதத்தை உடையவர்களே, உண்மையை பொய்யுடன் ஏன் கலக்கிறீர்கள்? நீங்கள் நன்கு அறிந்து கொண்டே உண்மையை ஏன் மறைக்கிறீர்கள்? இது தஃப்சீர் தான் நம்ம படித்தோம். வேதத்தை உடைய ஒரு கூட்டத்தினர் தங்கள் இனத்தாரை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தை காலையில் நம்பிக்கை கொண்டு மாலையில் அதை நிராகரித்து விடுங்கள். இதனால் நம்பிக்கை கொண்ட அவர்களுக்கு குழப்பமடைந்து தங்கள் நம்பிக்கையிலிருந்து விலகிக்கூடும் என்றும் கூறிக்கொண்டிருந்தார்கள். உங்கள் மார்க்கத்தை பின்பற்றியவர்களை தவிர மற்றவரையும் நீங்கள் நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். இதற்கு நபியை கூறுவீராக, உண்மையான நேர்வழி அல்லாஹ்வின் நேர்வழிதான். மேலும் அவர்கள் தங்கள் இனத்தாரை நோக்கி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது போன்று ஒரு வேதம் மற்றவருக்கும் கொடுக்கப்படும் என்பதையோ அல்லது அந்த நம்பிக்கையாளர்கள் உங்கள் இறைவன் முன்பாக தர்கித்து உங்களை வெற்றி கொள்வார்கள் என்பதையோ நம்பாதீர்கள் என்றும் கூறுகின்றனர். அதற்கு நபியை கூறுவீராக, வேதம் என்னும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. வேதம் என்னும் பெரும்பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. அப்போ அந்த வேதத்தில் கிடைக்கிறதே பாக்கியம். அல்லாஹ் அதை நம்ம தப்சீர் எடுத்து படிக்க வைக்கிறான்னா இன்னும் எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்களேன். ஒரு பொது சபையில் எல்லாருக்குமே ஒரு விளக்கம். இன்னுமே இது அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், தூண்டல் போடுகிறான், கேட்க வைக்கிறான். ஏன்? நல்லடியார்கள் அந்த சின்ன சின்ன சிரமம் எடுத்து வந்துடுறாங்களா தொழுகைக்கு. அப்போ வேதம் என்னும் பெரும் பாக்கியம் நிச்சயமாக அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த யூதர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பாக்கியங்கிறது இவனுங்களுக்கு மட்டும் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அது அல்லாஹ்வின் கையில் தான் இருக்கிறது. அதை அவன் விரும்பியவர்களுக்கே கொடுக்கின்றான். அல்லாஹ் மிக விசாலமானவன், மனிதர்களின் தகுதியை நன்கறிந்தவன் ஆவான். அல்லாஹ் தான் விரும்பியவர்களை தன் அருளுக்கு சொந்தமாக்கி கொள்கிறான். அவன் மகத்தான கொடை உடையவன் ஆவான். நபியே, வேதத்தை உடையவர்களில் சிலர் இருக்கின்றார்கள். அவர்களிடம் நீ ஒரு பொற்குவியலையும் நம்பி ஒப்படைத்த போதிலும் ஒரு குறையும் என்று உம்மிடம் திரும்பி செலுத்தி விடுவார்கள். அவர்களில் வேறு சிலரும் இருக்கின்றார்கள். அவரிடம் நீர் ஒரு அற்ப நாணயத்தை நம்பி ஒப்படைத்தாலும் அதற்காக நீர் வம்பு செய்து அவர்கள் தலைமேல் நிற்காதவரை அதை திரும்ப கொடுக்க மாட்டார்கள். இதன் காரணம், தங்கள் இனம் அல்லாத மற்ற பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்கவில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான். இவன் எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க பாருங்கண்ணே. அல்லாஹ் தெளிவாக விளக்குறான். அவனுங்கள்ட்ட இப்படி ஒரு முசீபத்து பிடிச்ச சிந்தனை இருந்துச்சு. வேதம் நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்டதுனால நம்மளே இந்த உலகத்தில் உயர்ந்தவங்க. அது ஏன் அவன்கிட்ட கர்வம், அவ்வளோ கர்வம் அப்படின்னு கேட்டால், அந்த யூதர்கள்ட்ட ஏறத்தாழ 1.25 லட்சம் நபிமார்களில் பெரும்பாலும் நபிமார்கள் அந்த ஜெருசலத்துக்கே அல்லாஹ் இறக்கினான். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், பாரக்னா ஹவுலஹும். அந்த நபிமார்களுடைய வாரிசுகள் தானே இவங்க. அப்போ அந்த வேதத்துடைய வாரிசுகள், அந்த ஞானங்களுடைய ஏடுகள் சுஹஃபுகளுடைய வாரிசுகள். அப்போ எல்லா ஞானமும் நம்மள்கிட்ட இருக்குது. ஞானம்னு என்ன? மரணத்துக்கு பிறகும் சரி, இனி இந்த எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது எல்லாம் கொண்டு அல்லாஹ் பேசிட்டேன். எல்லாம் முடியுமா? வாழ்வியல் கருத்து, ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தம், சிந்தனை, அவனை எப்படி அவன் நேர்வழிப்படுத்துறது, வழிகெடுக்கிறது, சைத்தான், எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இவன் என்ன நினச்சிக்கிட்டாங்க, நமக்கு இது கிடைச்சதுனால நாம் போய் மற்றவங்க மேலே அநியாயம் செஞ்சால் நமக்கெல்லாம் அல்லாஹ் குற்றமே பிடிக்க மாட்டான். ஏன்னா வேதம் படிச்சிருக்கோம்ல அப்படின்னு அல்லாஹ் எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்களேன். அப்போ மனசில் உள்ளது அல்லாஹ் வெளியெடுத்து போட்டான். தங்கள் இனம் அல்லாத மற்ற பாமரர் விஷயத்தில் நாம் என்ன கொடுமை செய்த போதிலும் அதற்காக நம்மை குற்றம் பிடிக்க வழியில்லை என்று அவர்கள் பகிரங்கமாக கூறுவதுதான். ஆனால் அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ் தங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் மீது பொய் கூறுகின்றனர். அப்போ அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் பிடிப்பான், இதெல்லாம் தப்பு தான் தெரியும். என்ன பண்ணுறது, துன்யாவுடைய அவங்களுக்கு ஆசை. உண்மை அவ்வாறல்ல. எவர்கள் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனுக்கு பயந்து நடக்கிறார்களோ அவர்கள்தான் குற்றம் பிடிக்க மாட்டார்கள். பார்த்தீங்களா, அல்லாஹ் யாரை அல்லாஹ்வை நஞ்சி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் குற்றம் பிடிக்க மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் இத்தகைய இறையச்சம் உடையவர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் அப்போ நம்மளை யாரை அஞ்சிக்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுடைய இறையச்சம் அந்த அவர் நபர்கள் அல்லாஹ் நேசிக்கின்றான். எவர்கள் அல்லாஹ்விடத்தில் செய்த வாக்குறுதியையும் தங்கள் சத்தியங்களை சொற்ப விலைக்கு விற்று விடுகிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நிச்சயமாக ஒரு நற்பாக்கியமும் இல்லை.
மேலும் அல்லாஹ் மறுமையில் அவருடன் விரும்பி பேசவும் மாட்டான், அன்புடன் அவர்களை இறுதி நாளில் திரும்பி பார்க்கவும் மாட்டான். அல்லாஹ் எவ்வளோ பெரிய தண்டனை பாருங்களேன். மறுமையில் அல்லாஹ் பேசவும் மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவர்களை புனிதப்படுத்தவும் மாட்டான், மன்னிக்க மாட்டான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. வேதத்தை மறைத்தால் ஏற்படக்கூடிய கொடூரம் இது. அடுத்த ஆயத்தில் எல்லாம் சொல்கிறான் பாருங்க, சிலர் அவங்கள்ட்ட வேதம் ஓதுறவங்க நாக்க கோணி கோணி இதுவும் வேதத்தில் இருக்குன்னு அவனுக்கு பாட்டு ஓதுறதான். இந்தியாவில் கூட அப்படி தான் ஒரு கூட்டம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது அவனுங்களுக்கே அது அதெல்லாம் இல்லை, அது ஏதோ ஒன்று ஓதான். இங்கே இருக்கிறது முட்டாளுங்க கேட்டுக்கிட்டு அதையும் வீட்டுக்கு வந்து ஓது, கல்யாணத்துக்கு வந்து ஓதுன்ட்டு கிடக்குறாங்க. சரி, மீதம் உள்ளதை நாளைக்கு படிக்கலாம். இப்போ பாருங்களேன், ஒரு வேதம் அதை ஒரு இப்படியெல்லாம் மறைச்சி மக்கள்கிட்ட பொய்ய சொன்னால் எவ்வளோ பெரிய அதாபுங்கிறத எல்லாம் விளக்குறான். இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லணும்? இதெல்லாம் போய் இந்த இவனுங்கள்ட்ட பாப்பார பேர்கிட்ட தான் சொல்லணும். அவனுங்கள்ட்டையும் வேதம் படித்த மக்கள்கிட்டையும் சொல்லணும், ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்க, பாடுறாலாம் என்ன சொல்கிறான். ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி போட்டு விடுவோம், மண்டையில் அவங்களுக்கு ஏறுற மாதிரி எதனாச்சும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி, இந்த கடைசி ஆயத்தை மட்டும். அல்லாஹ் நம்மளை மன்னிப்பானாக. அல்லாஹ்ட்ட அதிகமாக மன்னிப்பு தேடி இந்த வேதத்தை கொண்டு நாம் மீறேற்றம் பெறக்கூடிய நல்லடியார்களாக, அல்லாஹ் நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக, அவனுக்கு நம்ம என்ன வாக்குறுதி அளித்தோமோ நம்மளும் நிறைவேற்றணும். அல்லாஹ் எங்களுக்கு எதையெல்லாம் வாக்குறுதி அளித்தானோ அதெல்லாம் கொடுப்பானுங்கிற ஆதரவு வைப்போம். வல அல்லாஹ் நம் மனிதரும் கபல் செய்து கொள்வானாக. சுபஹான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும் பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹரி சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.